புத்தகத்துறை எல்லா புத்தகத்தில் இந்தியா ஃபுல்லாகவே புத்தகத்துறை முதல் பக்கத்தில் ஒன்று இருக்குது. என்னென்னா, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு. ஆனால் அது எல்லாத்தையும் அதை எப்போ பாடமாக நடத்த போகிறீங்க? அதை பாடமாக நடத்திட்டு தானே எந்த இடத்துல அந்த பாடம் நடத்தப்பட்டிருக்குது? அந்த ஒரு பேஜுக்கு வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க? இந்தியாவில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே செஞ்சாங்க. அந்த பாடத்தை நடத்தணும்ல. ஒரு பீரியடாக கூட நடத்தலையே. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன புரியும்? அது ஒரு பக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காமெடி பண்ணுறதுக்கு தான் அதை மாற்றிட்டு, ஏன்னா பரீட்சை ஒரு பாவச்செயல், பரீட்சை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு அவங்கள காமெடி பண்ணுறதுக்கு தான் அந்த சூழலாக மாறி இருக்கே தவிர, அதுக்கு வந்து பெரும் செயல் திட்டம் உருவாக்கணும். ஏன்னா படிப்பு மட்டுமே இங்கே அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டடி வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு இந்த படிப்பாக உருவாக்கி உளவியல் மாற்றத்தை உருவாக்கணும். இப்போ அந்த பையன் வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான்னா அவனுக்கு இருந்த சுற்றுச்சூழல் தானே அவனை வந்து அதை நோக்கி நெருக்கியிருக்கும். இது தப்புன்னு அவனுக்கு எப்போ அதை நெருக்கியிருக்கும்? சுற்றுச்சூழல் வந்து அவன் திரும்ப ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு வந்து சொசைட்டியில் திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனில் போய் உட்காரும் போது இவங்க 2 பேரும் ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்காதவே அவன் இந்த சுற்றி இருக்க 10 பேர் ஏற்றுக்க மாட்டான். இவங்களுக்கான அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே மனநிலைமை சார்ந்தது. அது என்னென்னா அதாவது சாதி அந்த கட்டமைப்புங்கிறது என்னென்னா, சைக்கலாஜிக்கலாக ஒருத்தனை வந்து அவன் பேர்லேயே அவன் பிறந்த உடனேயே அவனை வந்து கூனி குறுக வைக்கக்கூடிய ஒரு தளம். ஒருத்தர் நான் தான் பெரிய ஆள்னு ஏற்றக்கூடிய ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் பவர் கொண்டது. அதை கண்டுபிடிச்சி தானே வச்சுட்டு இருக்காங்க இவங்க. இதுக்குள்ள 1000 கேள்வி திரும்ப திரும்ப இருக்குது.